இனிமே நம்ம எல்லாரும் ஒரே கேங்கர். கேங்ஸ்டர் தானே ஒரிஜினல் வார்த்தை. அதான் ஏற்கனவே இருக்குல்ல. Summer holidays vandachu, namma GT holidays vandachu. South India's #1 travel brand. Marvel Studios Thunderbolts opens in Indian theatre from May 1, 2025. English, Hindi, Tamil and Telugu. கடவுள்கிட்ட பயம் எல்லாம் கிடையாது. ஆர்டர் போடலாம் அந்த மாதிரி கடவுள் தான் எனக்கு. பக்தின்றது நீ அடுத்தவனை குறை சொல்லாம இரு, அடுத்தவன் லைஃபை கெடுக்காம இரு, அவங்கள பத்தி நம்ம புறம் பேசாம இருக்கணும். முருகரை வந்து நாங்க பிறந்து வளர்ந்துருந்து என் ஃப்ரெண்டு மாதிரி முண்டி அடிச்சுக்கிட்டு 1ஆம் தேதி ஆனோன்னு அவரை பார்க்கணும் அந்த மாதிரி பக்தி கிடையாது. வேண்டிக்கிட்டு ஏதாவது நடந்த அதிசயம் வந்து நீ சர்ஜரி பண்ணாம நான் வந்துட்டே இருக்கேன் அப்படின்னாலே அதுவே பெரிய அதிசயம். இப்போ ஐ வாண்ட் சம்திங் ஐ ப்ரே ஃப்ரம் ஹியர் இட்ஸ். பையன் டெலிவரி வரைக்கும் எவ்ரிடே ஐ யூஸ் டு கோ அண்ட் சீ முருகன். ஆனால் எங்கள் அம்மா 12 மணிக்கு எழுப்புறாங்க, வா ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்றாங்க. எனக்கு வலிக்கலமா அப்படின்னு. எழுந்துரு நீ இப்போ பெற்றுக்கிற குழந்தைய வான்றாங்க. யூ ஒன்ட் பிலீவ் 3:19 ஏர்லி மார்னிங் ஐ டெலிவர்ட் மை பாடி. ஸோ ஃபைனலி உங்களுடைய ஆன்மீக நம்பிக்கை அப்படிங்கிறது எது வரைக்கும்? எனக்கு எல்லாமே அவங்க தான். ஸோ என்ன சொல்றது, 24 ஹவர்ஸ்ல 24 மணி நேரமா I'll be chanting some mantra. அப்படியா? யா முருகர் சமயபுரம் அம்மா தான் எங்க அம்மா கடைபிடிச்சிட்டு வந்தாங்க. முருகரை வந்து நாங்க பிறந்து வளர்ந்துருந்து என் ஃப்ரெண்டு மாதிரி. நாங்க வடபழனில தானே பிறந்தோம். ஸோ வி யூஸ் டு பிளே இன் தட் வடபழனி டெம்பிள். ஐட் அண்ட் சீக்கெல்லாம் அங்க விளையாடுவோம் நாங்க. அப்ப அவ்வளவுதான் இருந்தது. அதனாலயே முருகர் உங்க ஃப்ரெண்ட். முருகர் வந்து எங்க ஃப்ரெண்டுன்னா அவரு தான் இப்ப எல்லாமே. முருகர் தான். ஹி டிசைட்ஸ் எவ்ரிதிங். ஸோ நான் நம்மலாம் வந்து வெறும்னா என்ன சொல்றது, இந்த காயின் செஸ்ல இது மாதிரி தான். ஸோ ஹீ டைரக்ட்ஸ் மீ, ஹீ ஹெல்ப்ஸ் மீ, சப்போர்ட்ஸ் மீ எல்லாமே. அப்போ வீட்டில் வந்து முருகர் சிலைகள்லாம் சிலையெல்லாம் வைக்கிறது இல்லை. ஆக்சுவலாக என்னென்னா பூஜை அப்படின்னு நான் வந்து சில இந்த ஆர்ட் ஆஃப் லிவிங் கிளாஸஸ்க்கெல்லாம் போயிருக்கேன், ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ்க்கெல்லாம் போயிருக்கேன். வாட் இஸ் ஸ்பிரிச்சுவல்? You help others. Mankind is spirituality. என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் நாட் டூயிங் அபிஷேகம் ஆர் டெம்பிளில் போய் முண்டி அடிச்சுக்கிட்டு 1ஆம் தேதி ஆனோன்னு அவரை பார்க்கணும் அந்த மாதிரி பக்தி கிடையாது என்னோடது. இஃப் ஐ வாண்ட் சம்திங் ஐ ப்ரே ஃப்ரம் ஹியர் இட் செல்ஃப். யூ கிவ் மீ, அவ்வளோதான் அப்படின்னு. அபிஷேகம் பண்ணுறது, ஆராதனை பண்ணுறது அதெல்லாமே வந்து மெட்டீரியலிஸ்டிக்காக பண்ணுறது இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் மணி. பக்தின்றது நீ அடுத்தவனை குறை சொல்லாமல் இரு, அடுத்தவன் லைஃபை கெடுக்காம இரு, ஓகே அவங்கள பற்றி நம்ம புறம் பேசாமல் இருக்கணும். உனக்கு ஹெல்ப் பண்ண முடியலன்னாலும் உபத்திரம் பண்ணக்கூடாது. நாய் பூனை மாடு இதுங்களுக்கெல்லாம் சாப்பாடு வாங்கி போடு. அதாவது ஜீவராசிகளை நீ நேசிக்கணும். தட் இஸ் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கிளாஸஸில் நான் கற்றுக்கிட்டு தட் இஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி. நீ அடுத்தவனுக்கு நல்லது பண்ணால் கடவுள் உனக்கு ஆட்டோமேட்டிக்காக நல்லது பண்ணுவார். நீ விழுந்து விழுந்து கும்பிட்டாலும் நல்லது நடக்காது. ஸோ நமக்காக நம்ம வேண்டிக்கிறத விட அடுத்தவங்களுக்காக வேண்டுறது. நம்ம சொல்லுவாங்கல்ல, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுத்து அவங்க சாப்பிட்டு சந்தோஷப்படுறப்ப நமக்கு கிடைக்கிற அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் எதுலேயுமே கிடைக்காது. ஸோ ஐ பிலீவ் தட். ஸோ மேன்கைண்ட் இஸ் மை ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு என் பசங்களுக்கும் நான் டெய்லி சொல்லுவேன், இதை பாரு நம்ம பேங்க்ல பணம் இருக்கோ இல்லையோ நம்ம புண்ணியம் என்ற அக்கௌண்ட்டை புண்ணியம் இருக்கணும். ஸோ ஹெல்ப் அதர்ஸ், ஹெல்ப் அட்லீஸ்ட் அ பர்சன் இன் அ டே. யாரோ ஒரு தாத்தா கஷ்டப்படுறாங்க, பேக் தூக்கனா ஓடி போய் ஹெல்ப் பண்ணுக்கணும் அப்படின்னா ஈவன் மை சன் டஸ் தட், மை டாட்டர் காரை நிறுத்தி ஓடுவான். ஸோ அதுதான் நான் அவங்களுக்கு கொடுக்குற ஒரு அட்வைஸ். ஹியூமனிட்டி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். எது நடந்தாலும் நமக்கு என்னன்னு அப்படி தட்டி கழிச்சு போகக்கூடாது. யூ ஹாவ் டு கெட் அது உள்ளே போய் என்னன்னு பார்த்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு. மை சில்ட்ரன் ட்ரஸ்ட் திஸ் ஆக்சுவலி. அதுதான் என்னோட ஸ்பிரிச்சுவாலிட்டி. நான் வந்து இந்த வாரம் போகணும், 5 வாரம் போகணும், 10 வாரம் போவோம், டெம்பிள்க்கெல்லாம் போவேன் நான். ஸோ இந்த மாதிரி முண்டி அடிச்சு செவ்வாய்க்கிழமை போனால் தான் அவர் வரம் கொடுப்பாருன்னா மற்ற 5-7 நாள் மற்ற 6 நாள் அவர் முருகர் கிடையாதா? 7 நாளும் முருகர் தானே. அவர் 365 நாளும் முருகர் தானே. நமக்கு எந்த நாள் ஃப்ரீயாக போக முடியுமோ அந்த நாள் போய்க்கலாம். எல்லாரும் முண்டி அடிச்சு தள்ளிட்டு போகிற இடத்துல ஸ்டாம்பெய்ட் நடக்குது இல்லையா, அதெல்லாம் தவிர்க்கலாமே. நம்ம வயசானவங்கெல்லாம் போய் அந்த கஷ்டப்பட்டு முண்டி அடிச்சு பார்க்கறது அந்த மாதிரி பக்தி ஐ வில் நாட் என்கரேஜ். அந்த மாதிரி வேண்டிக்கிட்டு ஏதாவது நடந்த அதிசயம் அப்படின்னு இருக்கா? வேண்டிக்கிட்ட அதிசயம் நிறைய நடந்திருக்கு. இத்தனை வருஷம் நான் வந்து நீ சர்ஜரி பண்ணாம நான் வந்துட்டே இருக்கேன் அப்படின்னாலே அதுவே பெரிய அதிசயம். இட்ஸ் அ மிராக்கிள் ஆக்சுவலி. நிறைய மிராக்கிள்ஸ் நடந்திருக்கு கடவுளால். இன்ஃபேக்ட் இப்போ என் பையன் கல்யாணம் கூட அந்த மாதிரி தான் நடந்துச்சு. இட்ஸ் அ மிராக்கிள் ஒன்லி. என்னன்னா அவனுக்கு February 21 நாங்கள் ஒரு மண்டபம் புக் பண்ணி வச்சுருந்தோம். நான் சொன்னேன், நான் ப்ரெக்னென்ட் ஆகி அந்த ஸ்ட்ரைக் டைமில் 97ல் ஸ்ட்ரைக்கு எவ்ரிடே ஐ யூஸ் டு கோ டெம்பிள். காலையில் 5:30 மணிக்கு முருகரை பார்க்க போவேன் பள்ளியறைக்கு. பள்ளியறைக்கு போய் கந்த சஷ்டி எல்லாம் பாடி எங்கள் அம்மா தொடப்பம் கையில் கொடுப்பாங்க, ஃபுல்லாக பெருக்க சொல்லுவாங்க மூலசனத்தை. வடபழனி முருகன். ஆமாம்,
பெருக்கணும்னுவாங்க. எல்லா இடமும் நம்ம இருக்கிற இடம் சுத்தம் பண்ணணும், சாமி இருக்கிற இடம் சுத்தம் பண்ணணும். நைட்டு பூஜை நடந்திருக்கும் இல்லையா, அந்த பூவெல்லாம் பெருக்கி தள்ளி எல்லாருக்கும் தீபம் போட்டுட்டு அபிஷேகம் பண்ணுறப்ப கரெக்டாக வந்து மூலஸ்தானத்தில் உட்காந்து ப்ரே பண்ணி கந்த சஷ்டியெல்லாம் பாடிட்டு தான் வருவேன். ஸோ நான் ப்ரெக்னென்ட்டான டெலிவரி வரைக்கும் எவ்ரிடே ஐ யூஸ் டு கோ அண்ட் சீ முருகன். அவங்க எல்லாமே சொல்லுவாங்க, அம்மா உனக்கு சுப்பிரமணிய சாமி பொறுப்பாருமா, சுப்பிரமணிய சாமி பொறுப்பாருமா அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளோ க்ளீன் பண்ணுற டெம்பிள் நீ அப்படின்னு. அதுக்கப்புறம் டெலிவரி ஆனதுக்கு எங்கள் அம்மாவும் வந்து ரொம்ப ஸ்பிரிச்சுவல். அவங்களுக்கு அவங்க சொல்லிட்டாங்க, முருகா கார்த்திகை 30க்குள்ளே பிறந்தா கார்த்திகேயன் பேர் வைப்போம், 1ஆம் தேதி மார்கழி பிறக்குது, பிறந்துட்டான்னா உன் பேர் கிடையாது அப்படின்னு. அதே மாதிரி அவன் 30ஆம் தேதி தான் பிறந்தான். எனக்கு வலியே வரல. ஆனால் எங்கள் அம்மா 12 மணிக்கு எழுப்புறாங்க, வா ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்றாங்க. எனக்கு வலிக்கலம்மா அப்படின்ட்டு, நீ எழுந்துரு நீ இப்போ பெற்றுருவ குழந்தைய வான்றாங்க. ஐ சார் நோமா ப்ளீஸ்மா, நல்லா தூக்கம்மா, நைட்டு 12 மணி. அப்போல்லாம் ஆட்டோ கால் டாக்ஸி ஓலாலாம் கிடையாது. 12 மணிக்கு எப்படி போவீங்க? இங்கேருந்து மயிலாப்பூருக்கு போனோம் வடபழனிலேருந்து இசபெல் ஹாஸ்பிட்டலுக்கு. தென் பக்கத்து வீட்டு அண்ணா ஒருத்தங்க இருக்காங்க, ஆட்டோ லிபர்ட்டி தேட்டர் டிக்கெட் கொடுக்குற அண்ணா. அவர் செகண்ட் ஷோ படத்துக்கு டிக்கெட் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட எங்கள் அப்பா சொல்கிறாருப்பா, அந்த லைன்லேயே ஒரு ஆட்டோ டிரைவர் இருக்காரு, அவர் கொஞ்சம் எழுப்பி விடுப்பா அப்படின்னு. அந்த பக்கத்து லைன்லேருந்து ஒரு அண்ணா வந்து ஆட்டோ எடுத்துட்டு வி வென்ட் இசபெல் ஆல் த வே டு மயிலாப்பூர். நான் போனவொடனே அந்த நர்ஸ் என்ன ஏதுன்னு ஒன்றுமே கேட்கல. ஷி டிட் ஆல் த ப்ரொசீஜர்ஸ், இனிமோ கொடுத்தாங்க, அதெல்லாம் பண்ணி இதெல்லாம் பண்ண அப்புறம் ஷீ இஸ் ஆஸ்கிங் மீ ஃபைனலி உங்களுக்கு வலி வந்துச்சான்னு. இல்லை மேடம் அப்படின்னு. அப்போ ஏமா வந்தீங்க? எங்கள் அம்மா எங்கள் தொல்லை தாங்க முடியல வந்துட்டேன். கார்த்திகை 30 இதெல்லாம் நடக்கும். ஸோ 29 நைட், ஐ மீன் 30 தான் ஏர்லி மார்னிங். அப்புறம் என் டாக்டர் வந்து 15th அட்மிஷன் போடுங்க, அதுக்கப்புறம் 3 days ஆகும் பேபி வந்து உங்களுக்கு நம்ம ஆர்டிஃபிஷியலாக பெயின் வர வைக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. இவங்க நைட் 12 மணிக்கே என்னை வர வச்சுட்டாங்க அம்மா. அப்புறம் வந்து டாக்டர் ஃபோன் பண்ணி, மேம் அவங்க பேஷண்ட் சுஜாதான்னு ஒருத்தவங்க வந்திருக்காங்க, பெயின் வந்துச்சா? இல்லை மேம். சரி, அவங்களுக்கு வந்து காலையில் 10 o'clock தான் ரூம் போட்டிருக்காங்க அவங்க, நீங்கள் நார்மல் வார்டில் இப்போ ஏதாவது ஒரு பெட்டு காலையில் படுக்க வைங்க அப்படின்ட்டாங்க. ஸோ அங்கே போய் படுத்துட்டு அந்த பெட்டில் கொசு ஒரு பக்கம், எங்கள் அம்மாவை திட்டுறேன், நான் என்னங்க கூப்பிட்டு வந்து இங்கே படுக்க வச்சுருக்கேன், என் பாப்பா பக்கத்தில் படுத்திருந்தேன் அழகா நான் அப்படின்னு அவங்களை கத்திட்டே இருந்தேன். யூ ஒன்ட் பிலீவ், ஆக்சுவலி நர்ஸ் வந்து பார்த்தாங்க, ஏதோ இதெல்லாம் வச்சு பார்த்து ஒரு போனல் மாதிரி ஒன்று வச்சு பார்த்து சொன்னாங்க, பேபி ஷேப் இப்படி இருக்கு. ஸோ எப்படியும் ஒரு 3 o'clock ஆகிடுங்க மேடம் உங்களுக்கு டெலிவரி ஆகிறதுக்கு, நீங்கள் கத்தாதீங்க, சத்தம் போட்டு திட்டிட்டு இருக்காதீங்க உங்கள் அம்மாவை, பக்கத்தில் பேஷண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்படின்னாங்க. சரிம்மா ஓகேம்மா அப்படின்னு. அவங்க அந்த பக்கம் போய் ஒரு 10 minutes கூட இருக்காது, எனக்கு பனிக்கூட உடஞ்சிடுச்சு, என்ன பெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. திரும்பி எங்கள் அம்மா கூட ஒரு அக்கா வந்திருந்தாங்க. அந்த அக்கா போய் நர்ஸை கூப்பிட்றாங்க, ஏம்மா இப்போ தானேம்மா வந்து பார்த்துட்டு போனேன்றாங்க. இல்லைம்மா நீங்கள் வாங்க அப்படின்னு. வந்தால் எனக்கு அது ஸ்ட்ரெச்சர் கூட கொடுக்கல, ஐ மீன் வீல் சேரும் கொடுக்கல. they just took me like that, நடக்க வச்சு. ஏன்னா ஆல்ரெடி ஒரு பேபி டெலிவரி ஆயிருக்குதான், ஐ நோ தட் பனிக்கூட உடஞ்சா குழந்தை வந்துடும் அப்படின்னு. என்ன பை வாக் ஷீ டுக் மீ. என்னம்மா இது அதிசயமா இருக்கு, லட்சத்தில் ஒன்று தான் இப்படி நடக்கும், பேபி ஷேப்பே வேற மாதிரி இருந்தது அப்படி இப்படின்றாங்க. குழம்பிட்டேன். யூ ஒன்ட் பிலீவ், 3:19 ஏர்லி மார்னிங் ஐ டெலிவர்ட் மை பாய். ஏர்லி மார்னிங்கா? ஏர்லி மார்னிங் 12 மணிக்கு வீட்ல இருந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு அரை மணி நேரத்துல நார்மல் பெயின் வந்து பெத்தீங்களா? 319. ரொம்ப மிராக்கிள்ங்க இது. உங்க அம்மா உங்களை விட மிகப்பெரிய அவங்க வந்து அவங்க அவங்களோட நம்பிக்கை அந்த மேனிஃபெஸ்ட் பண்ணா நடக்குமாங்க. என் பொண்ணுக்கு இப்போ டெலிவரி ஆகணும்ன்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. நான் வந்து பாத்ரூம் போனேன், சாமி ரூம்ல ஒரு அம்மா சொல்றாங்க, இப்ப குழந்தை பெத்துருவான்னு சொல்றாங்க, நீ எழுந்துருன்னா அவங்க சொல்றாங்க. எங்க அப்பா திட்டுறாரு, நீ ஏதாவது உளறிட்டு இருக்காது அப்படின்னு அம்மாவை. ஸோ இட் ஹேப்பன். ஸோ கடவுள் வந்து நம்ம கூட இருக்காரு அப்படின்றதுக்கு somehow he will give some hint. அந்த மாதிரி நான் 3:19 டெலிவரி பண்ணிட்டேன். நான் டாக்டர் சொன்ன மாதிரி 10 மணிக்கு ரூம் போட்டிருக்கேன். அப்போ நான் 10 மணிக்கு ரூமுக்கு வரணும்னா இந்த 3:19 சப்போஸ் என் வீட்டிலேயே வலி வந்துச்சுன்னா எவ்வளோ ஒரு கிரிட்டிக்கலாக இருக்கும் இல்லையா? அதான் சொல்லுவாங்க எங்கள் அம்மா. உன்னை என் பையனை திட்டிகிட்டே இருப்பாங்க, உங்கள் அம்மா எழுப்பி கூட்டு போய் உன்னை டெலிவரி பார்த்தேன், முருகரை மிரட்டி வச்சுருக்கேன் 30ஆம் தேதிக்குள்ள இருக்கணும். அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்லி தான். கடவுள்கிட்ட பயம் எல்லாம் கிடையாது. பக்தின்றது வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், நம்ம கோச்சிக்கலாம், என்ன வேணா பண்ணலாம், ஆர்டர் போடலாம். அந்த மாதிரி கடவுள் தான் எனக்கு பிடிக்கும். கிரேட்டுங்க. நம்பவே முடியல. நம்பவே முடியாது. நிஜமாங்க? சீரியஸா you see his date of birth 319 early morning. ஓகே, அவங்க பர்த் சர்டிஃபிகேட்லாம் காமிப்பாங்க நமக்கு. அன்பிலீவபிள் தான். ஸோ அதனால சொல்றேன், பக்தி இருக்கா அப்படின்னா இருந்தே ஆகணும் இல்லையா? நம்மளையும் மீறி, அதாவது டாக்டர் சொன்ன டைமுக்கு முன்னாடியே ஐ எம் கோயிங் டு டெலிவர் அப்படின்றது யாருக்கு தெரியும்? ஆமா இல்லையா? ஹி இஸ் தேர், பின்னாடியே இருக்காங்க, பக்கத்துலேயே இருக்காங்க. நீ 300 நாள் சுற்றிட்டே இருந்துட்டு நீ கோயிலுக்கு போ, ஜஸ்ட் அம்மா சொல்றது கேளு அப்படின்ற மாதிரி. அம்மா திட்டிகிட்டே தான் போனேன், பட் அப்புறம் வாயை மூடிட்டு அதுக்கப்புறம் அம்மா எது சொன்னாலும் ஓகே ஓகே நைஸ். ஸோ உங்கள் பையனுக்கு பேர் கார்த்திகேயன். கார்த்திகேயன் முருகரோட பேர். ஆமாம்.
அப்ப இனிமே நம்ம எல்லாரும் ஒரே கேங்கர்ஸ். கேங்ஸ்டர் தானே ஒரிஜினல் வார்த்தை. அதான் ஏற்கனவே இருக்குல்ல. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். Marvel Studios Thunderbolts opens in Indian theatre from May 1, 2025. English, Hindi, Tamil and Telugu.